டவுன் அசோக். ஜஸ்ட் ரிலாக்ஸ். பேசிடலாம், எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். கூல். ஓகே. ஹாய் அபி. ஹாய்க்கா. என்ன சாப்பிட்ற? காஃபி, டீ, சம்திங்? இல்லைக்கா, பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். சார் சொல்லுங்க சார். டிசைன்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். நானே 2 மினிட்ஸில் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே அபி, ஜஸ்ட் 10 minutes. I'll get back to you. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். சரியா? ஹலோ. ஹலோ அபி, அப்பா பேசுறேம்மா. ஆபீஸ் போய் சேர்ந்துட்டியா? மீட்டிங் முடிஞ்சிச்சா? இன்னும் இல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரி, இந்த பாரு, அப்பா கிட்ட பேசுற மாதிரி ஏடா கூடமா எம்டி கிட்ட எதுவும் பேசி வச்சிடாத. மொத்த குடும்பம் நிம்மதி கெடுத்துரும். புரியுதா? வேலைக்கு சேரன்னு சொல்லி ஓகே சொல்லிடு. அப்பாவால கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியலமா. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நான் அப்புறமா கூப்பிடுறேன். அபி, முதல் மாச சம்பளத்தை அப்பா கிட்ட தான் கொண்டு வந்து. ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டா பத்தியா? திமிரு. ஐயோ, டைம் ஆகி போச்சு. கட்டு பிரிச்சுடுவானுங்களே. ஆட்டோ. அக்கா, என்னடா? மீட்டிங்ல எதுவும் கோவப்பட்டு பேசலையே? இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கல. நல்ல வேலைக்கா, நீ இப்பவே பிராணாயாமம் பண்ணிக்க. அங்க எதுவும் சண்டை போட்டுறாத, வேலைக்கு ஒத்துக்கோக்கா. என்னோட படிப்பை நான் முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ப்ளீஸ்க்கா, நீ நல்லபடியா மீட்டிங்கை முடி. நான் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, நீ போனை வை. ஓகேக்கா ஓகேக்கா, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ. ப்ளீஸ் அபி, உன்னை கெஞ்சி கேட்குறேன். ஏன் மேல இருக்க கோவத்தை அங்க காட்டிடாத. அங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் சரின்னு மட்டும் ஒத்துக்கோ. எங்க வாழ்க்கைய மைண்ட்ல வச்சு நிதானமா யோசிச்சு முடிவு பண்ண அபி. ப்ளீஸ் அபி, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. மேடம், உங்களை எம்டி கூப்பிடுறாரு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே அபி, ஆல் தி பெஸ்ட். இந்த பக்கம் மேடம், வாங்க. Thank you, madam. Thank you so much. நீங்களா? நீங்க இங்க எப்படி? இது என் கம்பெனி தான். உங்கள் டேலண்ட்டை பார்த்துட்டு விடாமல் எல்லா பக்கம் இருந்தும் உங்களை சேஸ் பண்ணது நான் தான். ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் பேசியிருப்பேன். ஃபோனை திருடிட்டு போனவனே நீங்கள் அப்படி துரத்துனீங்க. அவன் மட்டும் ஃபோனை தூக்கி போடல, அவனை கண்டிப்பாக நீங்கள் அடி பின்னிருப்பீங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது பேசி அவன் மேலே இருக்கிற கோபத்தை நீங்கள் என் மேலே காட்டினா நான் என்ன பண்ணுறது? தேவையில்லாத ரிஸ்க் இல்லையா? அதுக்கு பதிலாக நேரில் வர வச்சு பேசினா நீங்கள் கோவப்பட்டாலும் ஒருவேளை நான் அடிக்க ட்ரை பண்ணாலும் எல்லாமே இந்த ரூம்லேயே முடிஞ்சிடும் பாருங்கள். அதான்